இன்று நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனையில் பலருடைய மனுக்கள், அதாவது குறிப்பாக சுயேட்சை இளைஞர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதே போன்று என் தேசம் என் உரிமை கட்சியினுடைய வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. போதுமான சான்றிதழ் வைக்கவில்லை என்று. இந்த நிலையில் அவர்களும் நம்முடன் இருக்கிறார்கள். அவரிடமே கேட்போம், என்ன காரணத்துக்காக அவருடைய மனு வந்து நிராகரிக்கப்பட்டது. உங்களுடைய நிராகரிக்கப்பட்டதுக்கு என்ன காரணத்தை அவங்க சொன்னாங்க? படிவங்கள் எல்லாம் வந்து சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கு நாங்க சீக்கிரமா வந்துட்டோம். 17ஆம் தேதியில நாங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டோம். ஆக்சுவலா பண்ணப்போ அப்ப ஸ்க்ரூட்டனி பண்ண ஆபீசர் தெளிவா எழுதி கொடுத்திருக்காங்க. எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தடவை செக்கிங் வந்திருக்கும். இன்னைக்கு நீங்க வேட்புமனு தாக்கல் செய்தீங்க, எந்த அதிகாரி இருந்தாங்க, தற்போது எந்த அதிகாரி அதுக்கு பதில் சொன்னாங்க, அதை சொல்லுங்க. 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோம். பண்ணப்போ அவங்க பத்மஜா தேவி இருந்திருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஃபார்ம் 26ல 2வது பக்கத்தை காணும், அதனால உங்களுடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை தடவை வந்திருக்கோம், ஒரு 3 தடவை கூப்பிட்டுருக்காங்க. ஸ்க்ரூட்டனி பண்ணப்ப எல்லாம் சரியா இருந்திருக்கு. திடீர்னு ஒரு பக்கம் மட்டும் நடுவுல காணும் அப்படின்னு சொல்றது ஏதோ இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு திட்டமிட்ட சதியா தான் தோணுது. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதற்கான எல்லா போராட்டங்களையும் கையில் எடுக்க போறோம். வேட்பாளராக நீங்க ஒரு ஆர்வத்தோட இருந்தீங்க, உங்க வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்ப செய்ய போறீங்க? வேட்புமனு வந்து எதுக்கு நிராகரிச்சோன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு பொறுப்பற்ற பதில் என்னன்னா, நான் 19ஆம் தேதி டியூட்டில வந்தேன், ஜாயின் பண்ணேன். 17ஆம் தேதி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தது, அதனால 17ஆம் தேதி அதுக்கு முன்னாடி பார்த்தது, நான் நெட்ல பார்த்தேன், இப்படி இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாங்க ஆபீசர்ஸ் தான் நாங்க பார்க்க முடியும் தவிர யார் அதிகாரின்றது நான் பார்க்க மாட்டோம்னு சொன்னதுக்கு அவர் வந்து முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ என்ன அப்படின்னா, நாங்க ராஜேஷ் லக்கானி சாரை பார்க்கறதுக்காகவும் 3 மணிக்குள்ள அவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்றால், 3 மணி வரைக்கும் தான் லாஸ்ட் டைம், அதுக்குள்ள அவர் பதில் சொல்லவில்லை என்றால் 3 மணிக்குள்ள அவர் பதில் சொல்லவில்லை என்றால் நாங்க கண்டிப்பாக இதை இசியில இருக்கிற ராஜேஷ் லக்கானி சாருக்கு எடுத்துட்டு போவோம். கண்டிப்பாக நாங்கள் இதை எடுத்துட்டு போவோம். இளைஞர்களுடைய தங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தங்களுடைய பிரச்சனையை முடிவு காணப்பட வேண்டும், இல்லை என்றால் அதுவரை தாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் இருக்கக்கூடிய காட்சியையும் பார்க்கலாம். இங்க வந்து எங்களை மட்டும் இல்ல, இன்னொரு கட்சியை சேர்த்து பண்றாங்க. இளைஞர் கட்சியை சொல்லி வச்ச மாதிரியே செஞ்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். இதை ஏத்துக்கவே முடியாது. ஏன் இளைஞர்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியும். இளைஞர் பத்தி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பான விஷயம். இதை செய்யறாங்க. ஜனநாயக முறைப்படி தான் எல்லாருமே நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். 17ஆம் தேதியே கொடுத்திருக்கோம். ஆனா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஏதோ தப்பான காரணம் சொல்றாங்க. இது நாங்க மட்டும் இல்ல, எல்லா இளைஞர் கட்சிக்குமே இது செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு இளைஞர் கட்சியும் பண்ணிருக்காங்க. இதை ஏன் இப்படி தொடர்ச்சியாக தங்களுடைய வேட்புமனு நிராகரிப்பதை தொடர்ந்து தொடர்ச்சியாக இளைஞர்கள் இருப்பதை பார்க்கலாம். அவர்களுக்கு தங்களுக்கு நீதி நேர்மையான தீர்ப்பு கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள்.